ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு ரிச்சான ஒரு ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம், கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் விஷஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறது ப்ளம் கேக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் டைப்ஸ் ஆஃப் ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் செரிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ட்ரை கிரேப்பு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். கேஷ்யூநட், ஆல்மண்ட், பிஸ்தா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை கிரேப்ஸில் போட்டுக்கலாம். ஆரஞ்ச் ஜூஸ் ஊற்றி நம்ம சோக் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 1 ஹவருக்கு இந்த ஆரஞ்ச் ஜூஸில் சோக் ஆகட்டும், நல்லா ஊறட்டும். 1 ஹவருக்கு ஊறட்டும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, 1/2 கப்பு சுகர் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் நான் பட்டை எடுத்து வச்சுருக்கேன், லவங்க 1 ஸ்பூன் ஏலக்காய், ஒரு பாதி நட்மெக் அதாவது ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது நம்ம ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஸ்பைசஸும் சுகரும் போட்டது நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆகிடுச்சு. இது கேக்குக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்பைசஸும் சுகரும் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். கேக்குக்கு தேவையான அளவு சுகர் சிரப்பு 1/2 கப் அளவு சுகர் எடுத்துருக்கேன். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணோம்னா இது உருகி வந்துடும். கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ சுகர் கேரமலைஸ் ஆகி நல்லா ப்ரௌன் கலர் வரணும். நல்லா மெல்ட் ஆகி வருது. கைவிடாமல் நம்ம நல்லா எப்படி கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிறதுக்கு விடக்கூடாது. இந்த அளவுக்கு மெல்ட் ஆச்சுன்னா போதும். ப்ரௌன் ஆகிட்டே வருது. இதே நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஸ்டவ் சிம்மில் வச்சு தான் நம்ம சிரப் ரெடி பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சா ரொம்ப பிளாக் ஆகிடும், அப்புறம் கசப்பாயிடும் கேக் நம்மளுக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். நம்ம ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். ஒரு 1/4 கப் அளவு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். இந்த சூட்லேயே இது இன்னும் மெல்ட் ஆகிட்டு வந்துடும். பாருங்கள், இந்த சூட்லேயே இது மெல்ட் ஆகிடும் இந்த சுகரு. நம்ம சுகர் சிரப்புக்கு ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும், கோல்டு வாட்டர் ஊற்றக்கூடாது. கோல்டு வாட்டர் ஊற்றினா அது தெரிச்சிடும் மேலே. ஹாட் வாட்டர் ஊற்றினா தான் இந்த சுகர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் கண்டிப்பாக தண்ணி ஊற்றும் போது. ஆனால் அது அந்த சூட்டுக்கு அது மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கேன். மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றும் போது ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றினேன். மறுபடியும் இந்த சுகர் மெல்ட் ஆகிறதுக்காக சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம எதுக்கு தண்ணி ஊற்றுறேன்னா, நம்ம சுகர் சிரப்பு ஹார்டாக ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ சுகர் சிரப் கேக் செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலர் பாருங்கள், இந்த கலர் ஆகிருக்கணும், விடக்கூடாது. இதிலே விட்டால் இந்த சூட்டுக்கு இது இன்னும் டார்க் ப்ரௌன் ஆகிடும். நம்ம வேறு கண்டெய்னருக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சிரப் எடுத்து 3 எக் எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் எலக்ட்ரிக் பீட்டரில் கூட நம்ம போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எக்கு 3 எக்ஸ் நம்ம ஜாரில் போட்டுக்கணும். இப்போ பட்டர் போட்டுக்கலாம்.
பட்டர் மெல்ட் கூட பண்ணி ஊற்றிக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். ஆனால் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம போடும்போது அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ க்ளீனாக மிக்ஸி ஜாரில் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணி விளையாண்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நான் போட்டேன். பட்டர் 3 எக், 150 கிராம் அளவு பட்டரு, 3 எக்கு. இது பல்ஸில் வச்சு தான் நம்ம இங்கே ஜாரில் நம்மளுக்கு பல்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த பல்ஸில் வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வெளியெல்லாம் இது தெரிக்காமல் அழகாக இந்த மாதிரி நல்லா ஃப்ராத்தியாக வரும் நம்மளுக்கு. பாருங்கள், வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஊற்றலாம் வெண்ணிலா எசன்ஸு. இப்போ மறுபடியும் இதையும் பல்ஸில் வச்சு பீட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் 1 ஹவருக்கு ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ணோம். போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப் ஊற்றிக்கலாம். கேக்குக்கு தேவையான அளவு 3 எக்கு, பட்டர் 150 கிராமு, 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் நம்ம மிக்சியில் பீட் பண்ணி வச்சோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் பவுடர் பண்ண ஸ்பைசஸ் சுகர் அதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸ்பைசஸ் சுகர் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணது. அடுத்து 250 கிராம் அளவு மைதா எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம இதில் போட்டு ஜலிச்சுக்கலாம். நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு, சுகரு, ஸ்பைசஸ்ஸு, மாவு இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணதும் இது இப்படி தான் இருக்கணும். பாருங்க, இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதான், நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, கேக் பேட்டரு. இப்போ மைக்ரோவேவ் 180 டிகிரிக்கு நான் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நான் பட்டர் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அப்படி பட்டர் பேப்பர் இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக மைதா மாவு போட்டு கூட நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கேக் டீன் ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் எடுத்துன்னு வந்து ஊற்றிக்கலாம். மைக்ரோவேவ் 5 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணின்னு இருக்கேன். நம்ம பேட்டர் கேக் டீனில் ஊற்றிக்கலாம். நம்ம பேட்டர் கேக் டீனில் ஊற்றிட்டோம். இப்போ ஏர் பபிள்ஸ்க்காக டேப் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவில் வச்சு எடுத்துக்கலாம். நான் எவ்வளோ நேரத்துக்கு வைக்கிறேன்னா 5 மினிட்ஸ்க்கு வைக்கிறேன். 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண 5 மினிட்ஸ் அவனில் வைக்கிறேன். இது ஒவ்வொரு அவனுக்கும் வேரி ஆகும். நம்ம கேக்கை ஒரு டெக்கரேஷனுக்காக கேஷ்யூ நட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைக்ரோவேவ் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அவன் உள்ள வச்சுக்கலாம்.
நம்ம 3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் வைக்கிறேன் நான். இந்த அவன் சீக்கிரம் ஆகிடும். ஒரு அவன் பொறுத்து இது வேரி ஆகும் கேக்கு. நான் ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் வச்சேன். அப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு பார்த்தேன், குக் ஆகலை அது. அதனால் மறுபடியும் நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சேன். ஸோ டோட்டலாக 8 மினிட்ஸ் ஆச்சு. 8 மினிட்ஸ் ஆகிட்ட பிறகு மறுபடியும் நான் வச்சு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். அப்போ டோட்டலாக 10 மினிட்ஸ் ஆகுது. ஓகே, நம்ம டோட்டலாக இப்போ 10 மினிட்ஸ் வச்சோம் கேக்கு. ஒவ்வொரு மைக்ரோவேவுக்கும் ஒவ்வொரு டைமிங் டிஃபர் ஆகும். இப்போ நம்ம இது கேக் எப்படியா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபோர்க் விட்டு பார்த்துட்டு தான் இந்த ஹோல்ஸு. இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்துக்கலாம், ஒட்டுதா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம். பாட்டம் வரைக்கும் இந்த ஸ்டிக் விடணும். பாருங்க, நம்மளுக்கு ஸ்டிக்கில் கொஞ்சம் கூட கேக் ஒட்டலை. அப்போ குக் ஆகிட்டு இருக்குது. கேக்கு கம்ப்ளீட்டாக பேக் ஆகிட்டு இருக்கு. நம்ம கேக் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கூல் ஆனதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம டெக்கரேஷனுக்கு போட்ட அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு இருக்கு. கேக் ஆறிடுச்சு. நம்ம டீமோல்டு பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு ப்ளம் கேக் கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ்க்கான கேக் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு கிறிஸ்மஸ்க்கு ஒரு ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்